ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கேரளா தமிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு சின்ன vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்னதாக ஒரு அவுட்டிங் போக போகிறோம். அந்த vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நம்ம வீடியோஸை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனும் அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாருக்கு தான் போகிறோம். மூணாரில் ஒரு மேரேஜ் இருக்குது. அந்த மேரேஜ் அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சின்ன அவுட்டிங் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மாட்டுப்பட்டிக்கு தான் போக போகிறோம். அந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மூணாருக்கு பைக்கில் தான் போகிறோம். பைக்கில் போகும்போது அவ்வளோ வீடியோ எடுக்கிறது நமக்கு சேஃப்டி இல்லை. இந்த அளவுக்கு போகிற வழியை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். குட்டி பையனையும் வச்சுட்டு கரெக்டாக வீடியோ எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எடுத்து காணிக்கிறேன். வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அங்கேருந்து முறுக்கி பிடிச்சவர் இங்கே வந்து தான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருக்காரு. அதனால தான் வீடியோ எடுக்கிறேன். அங்கேருந்து எடுக்க முடியல. மூணாருக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். புதுசாக வர்றவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரோடு வளைஞ்சு போகிறனால இதுக்கு வந்து பழகிருச்சு. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நம்ம எல்லாம் எங்களுக்கே பஸ்ஸில் வரும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப வளைஞ்சு பஸ்ஸில் வேணால் ரொம்ப இதாக இருக்கும். எல்லாம் கெஸ்ட்டுங்களுக்கெல்லாம் பிடிக்கவே செய்யாது. ஒரே வாமிட்டிங்காக இருக்கும். கெஸ்ட்டுங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, இவங்களுக்கு எல்லாமே ட்ராவலிங்கே ஒத்துக்கிறாது. காரில் போனால் கூட வாமிட் எடுத்துருவாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. நல்லா சாப்பிட போகிறோம். ஓரு மட்டும் சாப்பிட மாட்டார். ஐஸ்கிரீம்னா எத்தனை நாள் சாப்பிடுவார். புதுசு வந்து 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டான். என்னோடதும் சேர்த்து சாப்பிட்டுட்டான். பின்ன அவங்க அப்பாக்குள்ளதும் கேட்டுட்ருக்கான். வண்டி நிற்கிது பாரு, இங்கிட்டு வா. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே மாட்டுப்பட்டிக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. குட்டியே இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே கூட்டிகிட்டு வரோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் நிறைய டைம் இந்த மாட்டுப்பட்டிக்கு வந்திருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு டைம் வந்திருந்தோம். பின்ன அதுக்கப்புறம் வரவே இல்லை. இந்த 3 வருஷத்துக்கு இடையில என்றைக்குமே வரலாங்கிட்டு. பின்ன மூணார் ஹைடல் பார்க்கு அங்கெல்லாம் நாங்கள் வந்திருந்தோம். அந்த வீடியோலாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். மாட்டுப்பட்டி குண்டலெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த லீவு டைம்லாம் கொஞ்சம் கூட்டம் ரொம்ப குறைவு. கெஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை. நடக்க கூட இடம் இருக்காது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். கடையெல்லாம் இந்த சைடு மாற்றிட்டாங்க. மொதல் பாலத்துக்கு மேலே அந்த சைடு தான் இருந்துச்சு. ரோட்டில் ஃபுல்லாக வண்டியாக இருக்கும். கடையும் சைடெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரே சைடாக கடையெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ கூட பைக்கில் வரும்போது நான் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட பேசிட்டு வந்தது என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் வந்து நிறைய இடத்துக்கு சுற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நீ எங்கேயுமே கூட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நமக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. லோன் அடைக்கணும், இஎம்ஐ கட்டணும், இந்த மாதிரி. அதனால குழந்தைங்கள்லாம் வந்துட்டாங்கன்னா நம்மளால எங்கேயுமே போக முடியாது. பக்கத்தில் உள்ள ஏரியாவுக்கு தான் போக முடியாது. தூரமாக இருக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். அவங்க சொல்கிறது ஒரு சைடு கரெக்டு தான். ஆனால் நமக்கு எப்படின்னா, நம்ம வந்து தனியாக ஒத்தையில் குழந்தைய வச்சுட்டு இருக்கும்போது எங்கேயாவது வெளியே போகணும்னு நமக்கு அடிக்கடி தோணும். மாதத்துக்கு ஒரு டைம்னாலும் நம்ம எங்கேயாவது வெளியே போனால் நல்லாயிருக்கும்னு தோணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாகவும் இருக்கும். இனிமேல் வீட்டில் இருந்துட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப ஜாலியாகிடலாம். அங்கிட்டு வந்து குண்டல, டாப் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது. பாயிண்ட் இருக்குது, உள்ளே நிறைய இருக்குது. இந்த டேமோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. இந்த டேமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேமில் மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் வற்றும்போது, மழை நின்று தண்ணியெல்லாம் வற்றும்போது உள்ளே வந்து பழைய காலத்தில் உள்ள வெள்ளக்காரங்க காலத்தில் உள்ள கட்டடங்கள், லைன்ஸ், வீடுகள் இதெல்லாம் இருக்குது. அதுதான் இந்த டேமோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. மாட்டுப்பட்டியில் நிறைய ஸ்பெஷல்லாம் இருக்குது. என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி அடியில் வந்து இந்த டேமுக்கு அடியில் வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே வற்றினதுக்கப்புறம் இந்த காலத்தில் கட்டின நிறைய கட்டிடங்கள், எஸ்டேட்டில் உள்ள வீடு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
குண்டல டேமில் வந்து நான் பார்த்துருக்கேன் தண்ணி இல்லாத டைமு. ஆனால் மாட்டுப்பட்டி டேமில் வந்து நான் பார்த்தது கிடையாது, என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே எக்கோ பாயிண்ட்டும் இருக்குது. வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அதிக அளவு செலவு ஒன்றும் கிடையாது. போட்டிங் போகணும் அப்படின்னா 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாக்குள்ளே கேட்பாங்க, அவ்வளோதான். எண்டோசிஸ்னு ஒரு இடம் இருக்குது. இதில் வந்து நிறைய மாடு பசுவெல்லாம் வச்சுருப்பாங்க. அதிக அளவில் பால் கொடுக்குற பசுவெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன், இப்போ எனக்கு கரெக்டாக எப்படி இருக்குதுன்னு தெரியல. இந்த ஏரியாவில் யானை பார்க்கலாம். யானை தனியாக வளர்க்குறதுக்கும் வச்சுருக்காங்க. கீழே சைடு போனால் நிறைய காட்டு யானையும் நிற்கும். மாட்டுப்பட்டி இந்த சைடு ரோடு வழி வந்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர் கார்டன் இருக்கும். நிறைய வெரைட்டி ஃப்ளவர்லாம் வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மாட்டுப்பட்டிலேயும் நிறைய கடையெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக வுட்டில் செஞ்சது. குட்டி பைக் இருக்கு பாரு. ஒரு நல்ல கீ செயின் வாங்க. நாங்கள் கூடுதல் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. எப்பயும் எல்லாமே இருக்குதுல்ல வீட்டில் அப்படின்னு சொல்லி சும்மா இருக்குது. அப்பூஸ்க்கு மட்டும் ஒரு பொம்மை மட்டும் வாங்கியிருந்தோம். எங்கே போனாலும் ஒரு பொம்மை மட்டும் அப்பூஸ்க்கு வாங்கி கொடுத்துருவோம். நாங்கள் கிளம்ப போகிறோம் இனி வீட்டுக்கு தான். மாட்டுப்பட்டியிலேருந்து மூணார் போகிற வழியை உங்களுக்கு காணிக்கிறேன். ஸ்லோவாக வைப்பாங்க அதை எடுக்கிறது. இது வந்து ஒரு ஃப்ளவர் கார்டனு, சூப்பராக இருக்கும். நிறைய வெரைட்டி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கேயே நாங்கள் வந்திருக்கோம். மாட்டுப்பட்டி எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன டிவிஷன் தெரியல, வெஸ்டா ஈஸ்டான்னு தெரியல. எஸ்டேட்டையும் அப்படி தான் சொல்லுவோம். கடலார் வெஸ்ட் டிவிஷன், ஈஸ்ட் டிவிஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு எஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சொல்லுவோம். ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா ஃபேக்ட்ரி டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீயாக ஒரு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எஸ்டேட்டோட ஒரு நாள் லைஃப்பை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். எஸ்டேட் லைஃப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வந்து ஃபோட்டோ பயணம்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோலாம் எடுப்பாங்க கெஸ்ட் எல்லாம் வந்து. ரொம்ப நல்லாயிருக்கும், வியூலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேயிலை காடுக்குள்ளே வச்செல்லாம் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. என் கூட காலேஜ் படிச்சவங்கலாம் இங்கே வந்துருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்துருந்துச்சு. காலேஜ் படிச்ச பிள்ளையா? அப்போ இங்கே கூப்பிட்டு வந்திருந்தோம். கௌதம் ஜீப்பில் தான் வந்தோம். இங்கே ஒரு கடையில் சாக்லேட் வாங்கினதுக்கு 200 கிராம் 600 ரூபான்ட்டாங்க. அப்போ அந்த பிள்ளை அங்கே கடைக்கு போயிட்டு அந்த அக்காட்ட அப்படியே பேசிகிட்டு இருந்துச்சு. நாங்கள் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். 600 ரூபான்ட்டாங்க அந்த அக்கா. இதை கொடுக்கவும் செஞ்சிருச்சு. போயிட்டு எங்கே வராதிங்க அப்படி.
விழுந்துச்சு. ஒரு மாதிரி இருக்கா? அதுக்கு அழுது வாங்க மூணார் டவுனை சுற்றி பார்க்கலாம். ஒரு சைடு மாத்திரம் தான் நான் இப்போ காணிக்க போகிறேன். நாங்கள் போகிற வழி அது, பின்ன உள்ளெல்லாம் போகலை. ஒரு நாள் மூணார் டவுனை ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காணிக்கிறேன். ட்ராவலிங் வீடியோவை இதோட நான் முடிக்க போகிறேன். மழை வர்ற மாதிரி இருக்குது, வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த வழி போகிற வீடியோவை நான் நிறைய வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். போனதுக்கப்புறம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் ஒரு 10:30க்கு போனோம். பின்ன வரும்போது ஒரு 2 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. என்னம்மா சாப்பிடணுமா? பாம்பாமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மாலை சேச்சி கூட விளாட்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. குட்டீஸ்க்கு வீட்டில் இருக்கிற சமயம், அவங்களுக்கு ஸ்கூலு காலேஜெல்லாம் லீவு சமயம் குட்டி பையன் வந்து என்கிட்ட இருக்கிறதோட அவங்கக்கிட்ட தான் அதிகமாக இருப்பான். இப்போ வந்து 3 மாதத்தில் இருக்கும்போது கரெக்டாக இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்திருந்தோம். இப்போ அவனுக்கு 2 வயசு. இப்போ என் பிறந்து 3 மாதம் நான் அவனை இங்கே கொண்டு வந்திருந்தோம். இப்போ அவனுக்கு 2 வயசு. பக்கத்து வீட்டில் அவங்கெல்லாம் இல்லைனாலே என்னால் இவனை வளர்த்துருக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஏன்னா குட்டி குழந்தைய வச்சுட்டு நமக்கும் அந்தளவுக்கு எதுவும் தெரியாது, குளிக்க வைக்கிறது இந்த மாதிரி. இருந்தாலும் எல்லா விஷயமே நானும் செஞ்சுருவேன். இதெல்லாம் கை மாற்றுக்குனாலும் ஒரு ஆள் வேணும்ல, பக்கத்தில் அவங்க இருக்க போய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவங்க எதுக்குனாலும் ஓடி வந்துடுவாங்க. என்னதான் குட்டி பையன் அழுதாலுமே உடனே ஓடி வந்துடுவாங்க என்னன்னு கேட்குறதுக்கு. எல்லாமே நான் அவனுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பையன் ஆனோடனே இதெல்லாம் மறந்துடும். அதனால் அடிக்கடி இது சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. 3 மணி வரைக்கும் நல்ல வெயிலாக தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு 4 மணிக்கு அப்புறம் அப்படியே இருந்துட்டு ஃபுல்லாகவே மழை பெஞ்சிருச்சு. நல்லா இடி இடிச்சிச்சு. இடி இடித்ததுக்கப்புறம் செம்ம மழை. இப்போ தான் மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சால் எனக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, பயங்கர ஹீட்டு. மழையே இது வரைக்கும் வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு மழை பெஞ்சு. நாளைக்கு முன்னாடி மூணார்லலாம் மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் இங்கே மழையே இல்லை. இன்றைக்கி வந்துடுச்சு. இந்த பூஞ்செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும்னு நினச்சேன். சரி நல்லா வந்துடுச்சு, சந்தோஷம். வெளியே போயிட்டு வந்துட்டு பயங்கர ஹீட்டு. வீட்டுக்கு வந்துட்டு 3 பேருமே குளிச்சிட்டோம், பச்சை தண்ணியெல்லாம் குளித்தோம். ஏன் குட்டி வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு தூங்கிட்டான். இந்த மழை பெய்கிற சவுண்டு கேட்டு எந்திரிச்சுவான் போல். நல்லா இடி இடிக்கி. நான் சொன்ன மாதிரியே அவன் எந்திரிச்சு ஓடி வந்துட்டான். மழை பெஞ்சோன்னு பயந்துட்டான். நான் வெளியே கார்பாலாம் அப்போ கிளிட்டு வந்துடும் போலையே. என்ன மழை!
கீழே விழுந்துடாதா புருஷன். அப்போ இங்கே பாரு. போட்டு நீ கீழே விழுந்துருவ. மழை நல்லாவே வெளுத்து வாங்குது. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே சாயை போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாழைக்காய் இருக்குது, அதை பஜ்ஜி போட போகிறேன். வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து 2-3 நாள் ஆச்சு. சரி இப்போ மழை பெய்யுதில் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். கடலை மாவு இல்லாமல் இருந்துச்சு, நேற்றுக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாழைக்காய் ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு, ஃபுல்லாக தோல் எடுக்கக்கூடாது, மெல்டாப்பில் அப்படியே எடுக்கணும். நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் பஜ்ஜி. தேவையான அளவு கடலை மாவு, சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சோடாப்பு, காயப்பொடி எல்லாமே சேர்க்கணும். குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே காயப்பொடி சேர்த்துக்கணும், அப்போ தான் டைஜஸ்ட் ஆகும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி கூடிடவும் கூடாது, குறையவும் கூடாது. கொஞ்சம் லிக்யூடான பதத்துக்கு வரணும். ரொம்ப கெட்டியாகவும் இருந்தாலும் பஜ்ஜி வராது, இந்த அளவுக்கு இருக்கணும். வாழைக்காயை ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நம்ம எல்லா ஸ்நாக்ஸுமே நம்ம வீட்டில் செஞ்சுட்டா ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் நம்மளே உண்டாக்குறது தான் ரொம்பவே ஹெல்த்தி. இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சொன்னால் கடையில் வாங்குறதோட ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு ஸ்வீட் ஐட்டம் அந்தளவுக்கு பிடிக்காது. நானும் குட்டீஸும் ரொம்ப ஸ்வீட் ஐட்டம் சாப்பிடுவோம், பணியாரம் இந்த மாதிரி இனிப்பு ஐட்டமாக சாப்பிடுவோம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, இந்த மாதிரி உள்ளி வடை இந்த மாதிரினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் நான் பார்க்குறவங்கலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் ரெட் ஹார்ட்டு போட்டு விட்ருங்க. கீழே விழுந்துருவேன். வ்ளாக் நான் இதோட முடிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். Hmm.